வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை துரோகி என்று அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஏன், எதற்காக என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத்தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. டிசம்பர் மாதம் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வெற்றிக்காக பாடுபட வேண்டும். திமுகவின் ஆட்சியை எதிர்த்து அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் திமுகவினர்கள் திறந்து வைத்து வருகிறார்கள். அதை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். திமுகவினர்கள் சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றவில்லை. 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இன்னும் முழுமையாக நிறைவேற்றாத அனைத்து திட்டங்களும் இருக்கிறது. அதை பற்றி திமுகவிற்கு எதிராக அதிமுகவின் தொண்டர்கள் குரல் எழுப்ப வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழ்மகன் உசைன் அவர்கள் அதிமுகவின் தொண்டர்களை ஒன்றாக இணைக்கும்படி ஒரு மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்று அறிவுரை கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தற்பொழுது தொண்டர்களை கூட்டினால் தன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். இது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட OPS சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுக்கு சாதகமாக மாறிவிடும். அதிமுக வெற்றி அடைந்தாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்வதை மட்டும் நீங்கள் கேளுங்கள், நான் தான் உங்களை அவைத்தலைவராக பதவி நியமனம் செய்து வைத்தேன், அதை என் கையாலே உங்களுக்கு ராஜினாமா கடிதம் பெறும்படி வைத்து விடாதீர்கள் என்பதற்கேற்ப அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் மிரட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இத்தனை வரட்டு கௌரவம் எதற்காக? திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவது எதற்காக என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை சந்திக்க முடியாமல் பயந்து கொண்டு இருப்பது அதிமுகவின் தோல்வியை தான் இது ஏற்படுத்தும் என்பது ஏன் மற்ற அமைச்சர்களுக்கு புரியவில்லை என்பதுதான் எனக்குள் எழுகின்ற கேள்வியாக இருக்கிறது என்று தமிழ்மகன் உசைன் அவர்கள் கூறியிருக்கிறார். தற்பொழுது அதிமுகவில் தமிழ்மகன் உசைன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது அதிமுகவின் அரசியலுக்கு நல்லதில்லை என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தமிழ்மகன் உசைன் அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.